Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோ ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ just for the மெம்பராக இப்போது இருக்க போகின்றன. மேபி ஃபியூச்சரில் இதை பப்ளிக் ஆக்குவதற்கு மேபி ஒரு 3 மேபி 6 அல்லது ஒரு வருடம் கழித்து இதை ஒரு ரீமேக் பண்ணி அவர்களுக்கான இன்னொரு வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு இது ஒரு எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு மட்டும்தான் இருக்க போகின்றன இந்த வீடியோ. இப்போது எக்ஸ்க்ளூசிவ் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் அது ஒரு ஹைலி வேல்யூபிளாகவும் ஹைலி யூனிக்காக அல்லது உண்மையில் இது பார்க்கும்போது மூலம் அதிலிருந்து நீங்களும் பெனிஃபிட் அடைய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட வீடியோவை தான் நான் செலக்டிவாக பார்த்து செய்யணும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் நான் வீடியோ பண்ணியிருக்கின்றேன். இது செகண்ட் வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் என்னென்ன பெனிஃபிட் என்ன உங்களுக்கான வேல்யூபிள் இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா, இப்போது பாருங்கள், ஒரு இன்சைடர் அல்லது ஒரு வேல்ஸ் அல்லது ஒரு எக்ஸ்சேஞ்ச் என்பவர்கள் ஒரு டோக்கனை ஏர்லியாக வாங்கி அதை மேபி ஒரு நாள் கழித்து அல்லது ஒரு வாரம் கழித்து அல்லது ஒரு மாதம் கழித்து அதை ஹைலி ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணுவார்கள். செல் பண்ணும்பொழுது மேபி ஒரு 5x மேபி 10x 100x ஈவன் 1000x ஆக இருக்கும். இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டியை எப்படி மானிட்டர் பண்ணுவது என்பது தான் இந்த வீடியோ. ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், இப்போது நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாலெட்டை நீங்கள் கண்டறிய முடியும் ஈஸியாக. ஒரு ஹைலி பர்ச்சேஸ் பண்ணுகின்ற வாலெட்டை கண்டறிந்தால் அதை நீங்கள் மேனுவலாகத்தான் நீங்கள் போய் பார்க்க வேண்டும். அவர்கள் வாங்கும் பொழுது இமீடியட்டாக உங்களுக்கு தெரியாது. ஸோ வாங்கியது ஒரு மணித்தியாலம் கழித்து அல்லது 24 மணித்தியாலம் கழித்து தான் உங்களுக்கே தெரியும் இந்த வாலெட்டில் இருக்கின்ற நபர்கள் ஒரு டோக்கனை வாங்கிக்கிறார் என்பது. ஸோ அப்போது நீங்கள் வாங்கும் பொழுது ஆல்ரெடி 5xக்கு மேல் இருக்கும். ஸோ ஆல்ரெடி அங்கேயே நீங்கள் லாஸ் பண்ணிவிட்டீர்கள். அதுக்கப்புறம் அவர்கள் செல் பண்ணினால் கூட இமீடியட்டாக உங்களுக்கு தெரிய போவதில்லை. அது கூட மேனுவலாக நீங்கள் போய் திருப்பி அந்த வாலெட்டை அட்ரஸை போய் பார்த்தால் தான் உங்களுக்கு தெரியும் இதை வாங்கியிருக்காரு எப்போது விற்றுக்கிறார் என்பது. அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியதுக்கப்புறம் மேபி அவர் செல் பண்ணியதுக்கப்புறம் மேபி 24 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் போய் செல் பண்ணும்பொழுது அதன் ப்ரைஸ் ஆல்ரெடி ட்ராப் ஆகி நீங்கள் பணத்தை லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி இம்மீடியட்டாக கண்டறியலாம் என்றால் அதற்கான சில செட்டப்புகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு இருக்கின்ற போட்டை யூஸ் பண்ணி வாலெட்டை நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கான செட்டப்புகள் எல்லாம் செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஒரு வாலெட்டை கண்டறியதுக்கப்புறம் அந்த வாலெட்டை எப்படி இந்த போட்டில் ஆட் பண்ணி அதை நீங்கள் ஒப்சர்வ் பண்ணுவது மூலம் அவர்கள் வாங்கும் பொழுதும் இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அவர்கள் செல் பண்ணும் போதும் இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதை பார்த்து அதே ட்ரேடிங்கை நீங்கள் அதாவது அதே டோக்கனை காப்பி பண்ணி நீங்கள் வாங்குவது விற்பதையும் நீங்கள் செய்யலாம். அதுதான். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் அந்த ஹைலி வேல்ஸ் அல்லது இன்சைடர்கள் வாங்குகின்ற அந்த வாலெட் என்ன என்று கேட்டால் அது இன்னொரு வீடியோவில் நான் காட்டுகின்றேன். எப்படி அதை கண்டறிவது என்பது அப்படிப்பட்ட வாலெட்டை நீங்கள் கண்டறிய வேண்டுமாக இருந்தால் நான் இப்போது சொல்லுகின்ற அந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இல்லை ட்விட்டர் யூடியூப்பில் கூட பல பேருக்கு ஷேர் பண்ணி இருக்கலாம். அல்லது ரெடிட் என்கின்ற வெப்சைட்டில் போனால் கூட நீங்கள் கண்டறியலாம். பல இன்சைடர் வேல்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர்களின் வாலெட் அட்ரஸை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடித்த வாலெட்டை நான் சொல்லுகின்ற செட்டப்பில் நீங்கள் ஆட் பண்ணி வைத்திருந்தால் அவர்கள் வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுது கூட நீங்கள் கண்டறியலாம். ஸோ அதைத்தான் இந்த வீடியோ காட்ட போகிறேன். எப்படி கண்டறிந்ததுக்கப்புறம் அந்த செட்டப்பை செய்துவிட்டு மானிட்டர் பண்ணுவதுன்ற ஒரு குயிக்கான டெமோவாக இருக்க போகின்றது. இப்போது இந்த வீடியோ பார்க்கும் நம்பர் அனைவருக்கும் நான் கேட்கின்ற ஒரு விஷயம் எனது சேனல் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட யூனிக்கான குவாலிட்டியான கண்டென்ட்டை நான் ஷேர் பண்ண வேண்டுகிறேன் என்பது. இந்த வீடியோ இன்னும் மற்றவர்களுடன் நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் எனது சேனலை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன பெனிஃபிட்டை அடைந்திருக்கிறீங்க என்பதையும் சொல்லுங்கள். அதை விட என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்டை மற்றவர்கள் அடையலாம் என்கின்றதையும் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதற்கான இதை உருவாக்குங்கள். ஏன்னு சொன்னால் அந்த சப்போர்ட் எனக்கு உங்களிடமிருந்து தேவைப்படுகின்றது. அதை விட இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இது யூனிக் கண்டென்ட் வேல்யூபிளான கண்டென்ட் நான் சொன்னாலும் அதை நீங்களாம் சொல்ல வேண்டும் அது உண்மையா இல்லையா என்பது. அப்படி ஒருவேளை நீங்களும் யூனிக்கான ஃபீல் பண்ணிக்கிறானால் இதே மாதிரி என்னென்ன வீடியோக்கள் உங்களுக்கு தேவை என்பதையும் கமெண்டில் போடுங்கள். அப்போதான் அதற்கான வீடியோவை நான் மேக் பண்ண முடியும். அதையும் சொல்லிவிடுகின்றேன். சரி, இரண்டாவது விஷயம், நான் ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் அட்வைஸர் என்பது தொடர்ந்து நான் சொல்லிட்டு தான் வருகின்றேன். ஸோ அதனால் இந்த வீடியோ அல்லது எந்த வீடியோ சேனலில் போட்டாலும் உங்களது பர்சனல் ரிசர்ச் இன்டெலிஜென்ஸ் பண்ணிவிட்டு நீங்களாம் டிசிஷன் எடுக்க வேண்டும். அதை செய்யப்படலாம் இல்லையா என்பது நான் ஒருபோதும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை, இதை செய்ய சொல்லியும் சொல்லவில்லை. ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸுக்கு தான் எல்லா வீடியோவும் நான் செய்கிறேன் என்பதையும் சொல்லிவிடுறேன். சரி, வாருங்கள் வீடியோக்கு செல்வோம். அந்த வகையில் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் என்பது gmgn.ai என்கின்ற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க வருகின்ற அனைத்து ப்ராஜெக்டின் இதை ஏர்லியாக உங்களால் கண்டறிய முடியும். இந்த வெப்சைட்டில் வருகின்ற அந்த ப்ராஜெக்டை நீங்கள் பார்த்து யார் வாங்குகின்றார்கள், என்ன மாதிரி இம்ப்ரூவ் ஆகின்றன, எவ்வளவு ட்ரேடிங் வேல்யூ நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் கண்டறிய முடியும். அதை விட யார் வாங்குகிறாங்கன்ற வாலெட் அட்ரஸை கூட கண்டுபிடிக்க முடியும். அதை விட எவ்வளவு நாளுக்கு முன்னம் வந்தது என்கின்ற விஷயத்தையும் கண்டறிய முடியும். பாருங்கள், இந்த டோக்கன் 11 டேக்கு முன்னம் வந்திருக்கின்றன. இந்த டோக்கனை பாருங்கள் வெறும் 1 ஹவருக்கு முன்னம் வந்திருக்கின்றன, 2 ஹவருக்கு முன்னம் வந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட அனைத்தையும் கண்டறிந்து நீங்கள் செய்யலாம். நான் இன்னொரு வீடியோவில் இப்போது 11 டே என்று சொல்லும் பொழுது இந்த ப்ராஜெக்ட் முழுக்க இது ரக் புல் பண்ணப்படவில்லை,
மோர் ஜென்யூனாக இருக்கின்ற ப்ராஜெக்ட்னு சொல்லிக்கொள்ளலாம். சில வேளை இந்த 1 hour என்கின்ற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேபி இது வந்து ரக் புல் பண்ணப்படலாம். ஏன்னா 1 hourல் இருக்கின்ற டேட்டாவை வைத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ள முடியாது இது நன்றான ப்ராஜெக்டா இல்லை அல்லது சரியில்லாத ப்ராஜெக்டா அல்லது நல்ல ப்ராஜெக்டாக கூட டிசைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் வந்து இப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு மேபி 48 ஹவருக்கு பிறகு இருக்கின்ற அனைத்து ப்ராஜெக்டையும் ஒரு பிட் மூவ் பாசிட்டிவாக இருக்கும். அதுக்காக ரிசர்ச் பண்ணுவதற்காக என்னென்ன நான் செய்யலாங்கிற ஒரு வீடியோ நான் சொல்லி காட்டுகின்றேன். எப்படி ரக் புல் ப்ராஜெக்ட் அல்லது ஸ்கேம் ப்ராஜெக்டை கண்டறிவங்கிற ப்ராஜெக்ட் அவருக்கான வீடியோவை இன்னொரு வீடியோ நான் செய்கின்றேன். பட் இந்த வீடியோவில் முழுக்க பாருங்கள், பல ப்ராஜெக்ட்கள் இருக்கின்றன. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி முதல்ல ஒரு வாலெட்டை கண்டறிவோம். ஏன்னு சொன்னால் அந்த வாலெட்டை வைத்து தான் நாங்கள் இப்போது ஆட் பண்ண போகின்றோம், மானிட்டர் பண்ண போகின்றோம். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் பாருங்கள் 25 டேக்கு முன்னம் வந்திருக்கின்ற ஒரு ப்ராஜெக்ட் டூ லாங். ஸோ இது வந்து மேபி ஒரு சேஃபான ப்ராஜெக்டாக நான் பார்க்குறேன். ஸோ இதை பார்த்து விடுவோம். இப்போ பாருங்கள், எப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கின்ற ட்ராப் ஆகிருக்கின்ற எல்லாமே இது பார்க்கலாம். எல்லா டீட்டெயிலும் இருக்கின்ற டேரெக்டாக உங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணி விட்டு கூட நீங்கள் இதில் கூட வாங்கலாம். ஓகே, பட் இதில் நாங்கள் மெயினாக இந்த வந்த ப்ராஜெக்டான காரணம் வந்து இதில் இருந்து ஒரு வாலெட்டை எடுப்பதற்கு தான். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாலெட்டில் பாருங்கள் 8000க்கு மேற்பட்டோர்கள் வாங்கி வைத்திருக்கின்றார்கள். ஓகே, இது சில பேர்கள் டெவலப்பராக இருப்பார்கள், சில பேர்கள் வந்து இது வந்து கூடுதலாக டெவலப்பர் வாலெட்டாக இருக்கும். ஓகே, பட் எனிவே இதில் வந்து ஒரு நன்றாக இருக்கின்ற ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் கண்டறிய வேண்டும். கண்டறிந்ததுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை வைத்து தான் நாங்கள் வந்து இந்த சிவப்பாக போட்டிருந்தால் சொல்லியிருக்கிற சஸ்பெக்ட், அதாவது வந்து இது வந்து ஃபேக்கு கள்ள இதாக இருக்கலாம். இது பாருங்க வேல்ஸ் மாதிரி இருக்கின்றன. இது வந்து உண்மையில் ஒரு வேல்ஸ் வாலெட்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இப்படி பார்த்து கண்டறிந்து ஏதோ ஒரு வாலெட்டை நீங்கள் காப்பி பண்ண முடியாது. பாருங்கள், இந்த வாலெட்டில் வந்து நியர்லி இவர்கள் வாங்கின டோக்கனின் படி இவரின் ப்ராஃபிட் என்பது வந்து நியர்லி $114,000 வந்து ப்ராஃபிட்டாக இருக்கின்றது இந்த ப்ராஜெக்டில். ஓகே, ஸோ இந்த வாலெட்டையை நாங்கள் காப்பி பண்ணி விடுவோம். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணி சொன்னால் இது காட்டுகின்றன இதன் வின் ரேட்டுகள் என்னென்ன டோக்கனை வாங்கி விற்கின்றார்கள். இங்கே பாருங்கள், இதை வாங்கி இருக்கின்றார், அதுக்கப்புறம் இதை விற்றிருக்கின்றார். இதிலிருந்தே பாருங்கள் நியர்லி $267 மேக் பண்ணியிருக்கின்றது. இந்த இதை பாருங்கள், இது செல் பண்ணியிருக்கின்றார், இது வாங்கி இருக்கின்றார்கள் பாருங்கள். இதுக்கப்புறம் இதை குயிக்கன் செல் பண்ணியிருக்கின்றாங்க $110 $105 ப்ராஃபிட்டாக இருக்கின்றன. ஸோ இது வந்து ஒரு நன்றாக இருக்கிற ப்ராஜெக்டாக நான் நினைக்கிறேன். நன்றாக இருக்கிற ப்ராஜெக்டிலே நன்றாக இருக்கின்ற ஒரு வேல்ஸ் வாலெட் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணி விடுவோம். ஓகே, ஸோ இந்த வாலெட்டை எப்போது வாங்கும்போது இது வந்து 1 ஹவருக்கு முன்னாடி வாங்கியிருக்கின்றார்கள். ஓகே, ஸோ இப்போது மேபி இமீடியட்டாக இப்போது பை பண்ணலாம், செல் பண்ணலாம். அப்படி செய்யும் பொழுது எப்படி அதை நாங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுப்பது என்பதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு இரண்டாவது விஷயம் வந்து டெலிகிராமில் வந்து நாங்கள் ஒரு போட்டை இன்சுலேஷன் அல்லது ஆட் பண்ண வேண்டி இருக்கின்றது. இதுதான் அந்த டெலிகிராம் ஒரு போட் உண்டு, ட்ராப்ஸ் போட் என்கின்ற. இதற்கான லிங்கை எனது டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விடுகின்றேன். நீங்கள் அதை பார்த்துவிட்டு நீங்களும் போய் ஆட் பண்ணுங்கள். இதை ஆட் பண்ணியதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதன் யூசர் நேம் கூட இதுதான். ஓகே, இந்த யூசர் நேம் போனீங்கன்றாலே நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் இந்த லிங்கை நான் ஷேர் பண்ணி விடுகின்றேன். ஓகே, இது வந்து மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் ஒன் செயின் ஆக்டிவிட்டி, அதாவது வந்து அந்த ஒன் செயினில் நடக்கின்ற ஆக்டிவிட்டியை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணலாம். அந்த வாலெட்டாக இருக்கலாம், ஈவன் டோக்கன் ஆக்டிவிட்டியை கூட நீங்கள் கண்டறியலாம். ஓகே, ஆட் பண்ணியதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், நான் ஆல்ரெடி செய்திருக்கின்றேன். எக்ஸாம்பிளுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி விடுங்கிற என்ன என்பது, அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவது எப்படி என்பதையும் காட்டி விடுங்க. ஸோ இதில் பாருங்கள், இந்த நபர் வந்து இந்த எஸ்கே என்கின்ற டோக்கனை சென்ட் பண்ணி திருப்பி சொலானா டோக்கனை அவர்கள் ஏர்ன் பண்ணிக்கிறார். ஸோ பேசிக்கலி செல் பண்ணிவிட்டு இந்த டோக்கனை மேக் பண்ணியிருக்கின்றார். ஓகே, ஸோ இப்போது பாருங்கள், இந்த எஸ்கே என்பது ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஓகே, ரிசீவ் என்று சொன்னால் இதை வாங்கியிருக்கின்றார். இந்த டோக்கனை 82 லட்சம் டோக்கனை வாங்கியிருக்கின்றார். 2.94 சோலானாவை கொடுத்து வாங்கியிருக்கின்றார். அது வந்து 7.56க்கு செய்துவிட்டு பாருங்கள் 7.50 வித்தின் 1 minutesல் அதை செல் பண்ணியிருக்கின்றார். எவ்வளோன்னு பாருங்கள், நியர்லி 82 அதே இதை செல் பண்ணியிருக்கிறார். பட் 4.3 சோலானா, ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் த ப்ரைஸ். ஸோ போட்டது $567, பட் ஹி மேட் அபவுட் $830. ஸோ டபுள் அவர் போட்ட அமௌண்ட்டை டபுள் ஆக்கிவிட்டார் வித்தின் அ மினிட். ஓகே, ஸோ இதே மாதிரி நான் கூட இந்த நபர் வாங்கியவுடன் நானும் இமீடியட்டாக வாங்கினேன். ஆனால் வித்தின் 1 minutes நான் செல் பண்ணிவிட்டு நான் கூட ஒரு கிட்ட இதுக்கான அமௌண்ட்டை எடுத்துருக்க முடியும். ஸோ இதுதான் உதாரணம், இது எப்படி பார்ப்பது என்பது. ஸோ ஓகே, இது இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷனை நீங்கள் இமீடியட்டாக கண்டறிய முடியும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும், இந்த போட்டை ஆட் பண்ணியதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் அண்ட் அடியுங்கள். ஓகே, அடித்தீங்கன்னா இது உங்களுக்கான ஆப்ஷனை தரும். இதில் வந்து சொல்லியிருக்கின்றது ஆட், எடிட் அல்லது ஹூ இஸ் இன் பிளாப்லான் இருக்கின்றது. ஓகே, எடிட் என்பது வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு வாலெட் ஆட் பண்ணியிருந்தால் இதை எடிட்னு செய்யலாம். பட் நான் இப்போ உங்களுக்கு ஆட் பண்ண போனேன் புதுசாக. ஸோ என்ன செய்ய பண்ணுறேன், ஆட் அண்ட் கிளிக் பண்ணி வேணுங்க. இதுக்கப்புறம் கேட்குறது என்னது ஆட் பண்ண போனீங்க, கோயினை ஆட் பண்ண போறியா, என்எஃப்டியா அல்லது வாலெட்டா அப்படின்னு சொல்கிறது. கோயினை கூட நீங்கள் ஆட் பண்ணி அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் பார்க்கலாம். பட் நாங்கள் இப்போது வாலெட்டை தான் மானிட்டர் பண்ண போகிறோம். ஸோ வாலெட்டை கிளிக் பண்ணுகின்றேன். இப்போது இந்த வாலெட் அட்ரஸை சொல்லுகின்றது பேஸ் பண்ண சொல்லி. ஸோ நான் சொல்லுகின்றேன். ஸோ போட்டுன்னு பாருங்கள், அதுக்கான வாலெட்டின் அட்ரஸுக்கான நேமை தர சொல்லுகின்றேன். நான் சொல்லுகின்றேன் டெம் டெஸ்ட் வாலெட்னு போடுகின்றேன். ஸோ இது எனக்கு தேவையில்லை, அழிச்சு போடுவேன் எனக்கு தேவையில்லை. ஸோ இதை அடித்து விட்டு இன்டர்நெட் அடித்து விட்டேனால் இப்போ பாருங்கள், இந்த வாலெட் வந்து ஆல்ரெடி
ஆட் பண்ணி விட்டது. ஸோ இப்போது என்ன நடக்கும்னு சொன்னால் எப்பாவது இந்த இதில் வந்து யாராவது வாங்கினார்னு வைத்துக்கொள்வோம். இப்போ ஸ்டார்ட் அடித்து விடுகின்றேன். ஓகே, ஸோ நான் இப்போது மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கலாம். எப்போவாவது இந்த வாலெட்டில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடந்ததுன்னு வைத்துக்கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு வாங்கினார்களோ வித்தார்களோ, ஆனால் இமீடியட்டாக என்னால் இதில் நான் ஒரு இதை பார்க்க முடியும். பாருங்கள், இப்போது கூட பாருங்கள் 8:03 வித்தின் 1 minute கோக்கு இந்த இன்சைடர் என்கின்ற ஒரு இன்னொரு வாலெட்டில் இருந்து நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. இந்த பி என்கின்ற டோக்கன் வந்து 10.1 டோக்கன் ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து மேபி இன்னொரு வாலெட் வந்து சும்மா சென்ட் பண்ணி இருக்கலாம், அல்லது நார்மலாக இந்த வாலெட் வைத்திருக்கும் பொழுது ஃபேக்காக உருவாக்குன்ற டோக்கன் ஆட்டோமேட்டிக்காகவே சில பேர் ரிசீவ் பண்ணுவாங்க, அப்படியாக கூட இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் நான் ஒரு சொன்ன உதாரணம் இதுதான். இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நபர் எவ்வளவு குயிக்காக ஷார்ட் டைமில் எவ்வளோ புதுசாக இன்னொரு மெசேஜ் வந்திருக்கேன்னு பார்த்துக்கலாம். ஸோ சேம் தான், சிமிலர் திங். பட் இமீடியட்டாக இது ஒப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். நான் போட்டிருக்கின்ற அனைத்து வாலெட்டையும் ஒப்சர்வ் பண்ணி என்ன ஆக்டிவிட்டி நடந்தாலும் எனக்கு இம்மீடியட்டாக ஒரு மெசேஜ் இதில் வரும். அதை பார்த்துவிட்டு நான் வந்து அதை வாங்கலாம் விற்கலாம் என்பது தான். ஸோ இதுதான் இந்த வீடியோ. அதாவது எப்படி ஒரு வாலெட்டை கண்டறிந்ததுக்கப்புறம் எப்படி ஆட் பண்ணுவது, ஆட் பண்ணி எப்படி மானிட்டர் பண்ணி கொண்டிருப்பது தான். இப்போ டெலிகிராம் உங்களுக்கு தெரியும், ஃபோனில் நீங்கள் வைத்திருக்கலாம், உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஓகே, அப்படி வரும்பொழுது நீங்கள் உடனேயே ஒரு ஆள் வாங்குகின்றார்கள், ஒரு ஹைலி இருக்கக்கூடிய ஒரு வேல்ஸின் வாலெட்டை கண்டறிந்திருந்தால் அவர்கள் வாங்குகின்ற ஆக்டிவிட்டியை உடனே நீங்கள் காப்பி பண்ணி அதன் மூலம் நீங்களும் உங்கள் அமௌண்ட்டை டபுள் ஆக்கி கொள்ள முடியும். ஸோ இதுதான் இந்த வீடியோ நோக்கம். ஸோ ஐ ஹோப் உண்மையில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்து பண்ண மாட்டேன். நீங்களே சொல்லுங்கள், எத்தனை அதர் சேனல்கள் மேபி இங்கிலீஷ் சேனல்கள் செய்திருக்கலாம். நான் இது இங்கிலீஷ் சேனலை பார்த்து செய்யவில்லை, எனக்கு வந்து ஐடியாவே சொல்லுங்கள், நான் செய்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆனால் தமிழ் சேனலில் எத்தனை பேர்கள் இப்படி செய்திருப்பார்கள் என்பது உங்களுக்கே தான் தெரியும். ஸோ அப்படி யாரும் செய்திருந்தாலும் நன்று தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னை பொறுத்தமட்டும் நான் பார்த்த வரைக்கும் யாரும் செய்யவில்லை. ஸோ நான் செய்கின்றேன். ஏனென்றால் நான் செய்கின்ற விஷயம் நன்றான விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஒரு நோக்கம் தான். ஆனால் அப்படி செய்கிற ஒரு காரணமோ தெரியவில்லை, எனது சேனல் இன்னும் க்ரோ ஆகவில்லை. நன்றான விஷயம் சொல்லும் காரணத்தினாலும் தெரியவில்லை. அதனால தான் நான் உங்களை கேட்பது வந்து, உங்களால் முடிந்தால் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், எனது சேனலை க்ரோ பண்ணுவதற்கான ஒரு சப்போர்ட்டை தாருங்கள். அப்படி செய்தால் தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், தொடர்ந்தும் நான் செய்யணும் என்பது. சரி பாருங்கள், அடுத்த இப்போது செகண்ட் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுற நபர் பாருங்கள், நியர்லி லூப்பாங்கிற ஒரு டோக்கனை வாங்கியிருக்கின்றார். 38 மில்லியன் டோக்கன், நியர்லி 6.93 டோக்கனை கொடுத்து. ஓகே, ஸோ இப்போது பார்ப்போம். ஒரு கொஞ்ச நேரத்தில் இதை செல் பண்ண வேறு நினைக்கின்றேன். செல் பண்ணினால் இதை விட கூடுதலாக அவர் செல் பண்ண வேறு நினைக்கின்றேன். ஓகே, 6.3 கொடுத்து வாங்கியிருக்கிறார், 6.93 சொலோனா டோக்கன். பட் இதை செல் பண்ணும் பொழுது மேபி டபுள் த சொலோனா, மேபி 12 சொலோனாக்கு இந்த டோல் அதை விற்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. ஓகே, பட் லூனா என்கின்ற இந்த இதை வாங்கியிருக்கின்றார். பார்ப்போம் என்ன என்பது. பாருங்கள், இந்த டோக்கனை இங்கே நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு இந்த டோக்கன் இந்த கிளிக் பண்ணி விட்டு பாருங்கள், டோக்கன். இதுக்கப்புறம் இதை பேஸ்ட் பண்ணுங்கள். பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரியும் இந்த லூனாங்கிற லூப்பா, இதுதான் அந்த டோக்கன். இந்த டோக்கனை அவர் கொடுத்து வாங்கியிருக்கின்றார். ஓகே, ஸோ இந்த ப்ரைஸுக்கு போகும் நினைக்கின்றேன். ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்பது வந்து இந்த ப்ரைஸாக இருக்குது, பாருங்கள் கூட்டிகிட்டே போகின்றது. ஸோ கூடுதலாக இவர் செல் பண்ணுவார் கொஞ்சம் நேரம். பார்த்தீங்களா, லூப்பா வாங்கியிருக்கிறார் ரெண்டாவது ஆள், ஏன்னா செல் பண்ணவில்லை. ஸோ இந்த நபரை பாருங்கள், KOYO என்கிற டோக்கனை கொடுத்து வாங்கியிருக்கின்றார், 16 சொலோனாவை கொடுத்து. பாருங்கள், ஆக்சுவலி நோ 65 மில்லியன் டோக்கன் KOYO கொடுத்து வாங்கியிருக்கின்றார், 2.6 சொலோனாவை கொடுத்து வித்தின் ஃபியூ மினிட்ஸில், ஸோ ஃபியூ செகண்டில் பாருங்கள் அதே டோக்கனை திருப்ப செல் பண்ணி விட்டார். சென்ட், திஸ் இஸ் செல், திஸ் இஸ் பாய், திஸ் இஸ் செல். He sold it for 6.21 Solana. So almost 3x within a minute. Okay. So இப்படி தான் பல பேர்கள் இதை செய்கின்றார்கள். ஓகே, பல பேர்கள் அதை செய்கின்றார்கள். ஸோ அதைத்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கின்றேன். ஸோ மேபி இன்னொரு வீடியோவில் எப்படி இந்த வாலெட்டை, இதை மாதிரியான ஹை ப்ரொஃபைலான வாலெட்டை கண்டறிவது, அல்லது எப்படி வாங்க, இப்போ நான் கூட டெமோ கூட உங்களுக்கு செய்ய ஆட்டுக்கிட்டேன் எப்படி என்பது. இப்போ எனிவே ஐ ஹோப் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எனிவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்கள், கமெண்ட்டை போடுங்கள். இன்னொரு வீடியோ தேவைன்னு சொன்னால் என்ன வீடியோன்றதை கேளுங்கள். நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் பாய்.